சரி, ஓகே. 31th question பாருங்க. In how many ways can a group of 5 men and 2 women can be made out of 7 men and 3 women அப்படின்னு இருக்கா. இது யூஷுவல் சம் தான். ஸோ 7C5 into 3C2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 7C5 அப்படின்றது 7C2ன்னு எழுதலாமா. ஸோ 7 into 6 by 2 into 1 cross 3C2 வந்து 3. ஸோ அப்போ இதை 2 டைப்பில் கேன்சல் பண்ணா 3, 7 3s are 21. So 21 into 3 அப்படின்னா 63. So option B is the correct answer. Okay, clear? So அடுத்த question என்ன இருக்கு? 5np3. 5 into np3 equal to 4 into n plus 1 into p3. So அப்போ இங்க என்ன பண்ணலாம்? np3 எப்படி எழுதலாம் நம்ம? n into np3 அப்படின்னா 3 இது வரைக்கும் கம்மி பண்ணி எழுதுவோமா? So n into n minus 1 into n minus 2 அப்படின்னு எழுதுவோம். So 4 into இங்க n plus 1 எப்படி எழுதலாம்? n plus 1 into n minus 1. 3 இது வரைக்கும் எழுதுவோம். கரெக்ட் தானே? ஸோ n minus 1 cancel. ஸோ n minus 1 cancel. மிச்சம் இருக்கிறது இங்க 5 n minus 2 equal to 4n plus 1. ஸோ இது ஈக்குவேஷன் மாதிரி ட்ரை பண்ணி நம்ம n வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஆப்ஷன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 14 minus 2 12ன்னு வரும். ஸோ 12 5s are 60. இங்க என்னது 14. ஸோ 14 plus 1 15 into 4ன்னு போறப்போ 60 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க 6pr equal to 360 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு pr nprக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம்ல. என்ன பார்த்துருப்போம்? n factorial by n minus r factorial அப்படின்னு பார்த்துருப்போம். இங்க n வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 factorial by 6 minus r factorial equal to 360. நமக்கு 6 factorial என்ன தெரியும்? 720 தெரியுமா? ஸோ இது 720 அப்படின்னா 316 720 கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வரும். அப்போ 2 equal to 6 minus r factorial. அடுத்தது என்ன இருக்கு? 6cr equal to 15 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதுவோம் நம்ம? 6 factorial n factorial by r factorial into n minus r factorial. ஸோ 6 minus r factorial equal to 15. ஸோ 6 factorial நமக்கு என்ன தெரியும்? 720 அப்படின்னு தெரியும். அப்போ 720 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து 6 minus r factorial 2 இருக்கா? அப்போ இங்கே 2 அப்படின்னு போட்டுடலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 316 வருமா? அப்போ r factorial என்னது? r factorial equal to 360 by 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 15 டேபிளில் கேன்சல் பண்ணா 2ல 20, ஸோ 24ன்னு வரும். ஸோ r factorial 24 வர்றது எதுக்கு? 4க்கா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து how many diagonals can be drawn in a pentagon? ஸோ பென்டகன் எந்த ஷேப்பாக இருந்தாலும் நமக்கு டயகனல் வரைகிறதுக்கு என்ன வேணும்? 2 புள்ளி வேணும். சரியா? ஸோ 2 புள்ளி வேணும்னா அது மாதிரி பக்கங்கள் வரைகிறதுக்கும் சைட்ஸுக்குமே 2 புள்ளி தான் வேணும். ஸோ அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா nc2 minus nன்னு போட்டால் இதுதான் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வரைகிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே என்னன்றது பென்டகனில் 5 சைடு இருக்கும். ஸோ 5c2 minus 5. ஸோ 5c2னா என்னது நமக்கு? 5 into 4 divided by 2 into 1 minus 5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 2 5 2s are 10 10 minus 5 5 diagonals அப்படின்னு போடலாம். இல்லைனா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்க்கு நார்மலாக காம்பினேஷனே இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா n into n minus 3 by 2 அப்படின்னு வரும். n வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வச்சு போடுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க. அடுத்தது 1 into 1 factorial 2 into 2 factorial 3 into 3 factorial அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க 1 into 1 factorial அப்படின்னு இருக்கு. இதை இப்போ ஜென்ரலாக நான் k into k factorialனு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ k into k factorial அப்படின்னு இருக்கு. இந்த கேவை இப்போ நான் எப்படி எழுதலாம்? k plus 1 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ k plus 1 minus 1 k factorial அப்படின்னு எழுதிக்கலாம். எப்படி இந்த plus 1 minus 1 கேன்சல் ஆகி kன்னு தான் வரும். இப்போ இது என்னது? k plus 1 minus 1 இங்கே k factorial அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இப்போ நமக்கு 2 factorial வேணும் அப்படின்னா என்னது? 2 into 1ன்னு போடுவோமா? அப்போ இதுதான் என்ன நமக்கு? k factorial. இது என்னது? k minus 1. ஸோ அப்போ k into k minus 1 நம்ம k factorial அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே k into k factorial நான் எப்படி எழுதியிருக்கேன்? k plus 1 minus 1 k factorial. இப்போ இந்த k factorial உள்ளே கொண்டு வர்றப்போ என்னவாயிடும்? இங்கே k into k factorial இங்கே plus k factorial minus k factorial அப்படின்னு வரும்.
ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி k இன்ட்டு கே ஃபேக்டோரியல் அதே தான் வரும். ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடுறோம்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு இதுவாக ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியலை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ இந்த 1 நம்ம எப்படி எழுதலாம்? 2 1 + 1 - 1ன்னு எழுதலாமா? இது வந்து 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துடும். கரெக்ட் தானே? 1 + 1 - 1 அப்படின்னு போட்ட 1 ஃபேக்டோரியல். இப்போ நான் இந்த 1 ஃபேக்டோரியலை உள்ளே கொண்டு போகிறேன்னு வைங்க. இங்கே 1 + 1 2. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல்னு வரும். -1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். கரெக்ட் தானே? அப்போ 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். அப்போ இது ஜென்ரலாக என்ன சொல்லலாம்? 2 ஃபேக்டோரியல் -1 ஃபேக்டோரியல். இது எங்கேருந்து வந்துச்சு? 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் -1 ஃபேக்டோரியல். இப்போ இதே மாதிரி இங்கே நான் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 2 எழுதுறேன்னு வைங்க. 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுறேன்னு வைங்க. 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம்? 2 + 1 - 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்னவாகும்? 2 + 1 3யா? அப்போ இங்கே 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஸோ 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் -1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் -1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் என்ன வந்துடும்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அப்போ நான் அதை என்ன எழுதலாம்? 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? இங்கே 1 + 2 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 2 நம்ம என்ன எழுதலாம்? 2 ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? அப்போ 3 ஃபேக்டோரியல் -2 ஃபேக்டோரியல்னு வந்துச்சு. என்னது? 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் நமக்கு என்னவாயிடுச்சு? 3 ஃபேக்டோரியல் -2 ஃபேக்டோரியல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதே போல் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? நான் இதுவே சொல்லுங்க. இங்கே 2 2ன்னு இருந்தது, 3 - 2. இங்கே 3 3ன்னு இருக்கு. அப்போ என்னது? 4 ஃபேக்டோரியல் -3 ஃபேக்டோரியல் எழுதலாமா? அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக எழுதுனா என்ன வரும்னு சொல்லுங்க. லாஸ்ட்ல n இன்ட்டு n ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட்ல n இன்ட்டு n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n + 1 ஃபேக்டோரியல் மைனஸ் இங்கே என்னது? n இருக்கு. அப்போ -n ஃபேக்டோரியல். இப்போ இது நான் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே லைனில் எழுதுறோன்னு வைங்க. 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் என்னது? 2 - 2 ஃபேக்டோரியல் -1 ஃபேக்டோரியல். கரெக்டா? அடுத்து 2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் என்ன எழுதுனா? 3 ஃபேக்டோரியல் -2 ஃபேக்டோரியல். அடுத்தது என்னது? 4 ஃபேக்டோரியல் -3 ஃபேக்டோரியல். இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? அப்போது எங்கெங்கே கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 2 -2 இந்த +3 இங்கே -3 இங்கே +4 இன்னொரு -4 இருக்கும். கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது இங்கே இருக்கிற செகண்ட் டேர்ம் -1 ஃபேக்டோரியல். லாஸ்ட்ல இருக்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். சரியா? அப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னா n + 1 ஃபேக்டோரியல் -1 ஃபேக்டோரியல் அப்படின்னு மிச்சம். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. n + 1 ஃபேக்டோரியல் -1 ஃபேக்டோரியல். ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஸ்பேரோஸ் ஆர் பேரட் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா ஸ்பேரோஸும் பேரட். ஸோ அங்கே இடம் இல்லாததுனால இங்கே போடலாமா? ஸோ இங்கே போடுறேன். ஸோ எல்லா ஸ்பேரோஸ், ஆல் ஸ்பேரோஸ் ஆர் பேரட். அடுத்து நோ பேரட் இஸ் அ பேர்டு. ஸோ எந்த பேரட்டும் எனக்கு என்ன இல்லை அப்படின்னா பேர்டு இல்லை. அடுத்து ஆல் பேர்ட்ஸ் ஆர் பீகாக்ஸ். ஸோ எல்லா பேர்ட்ஸும் பீகாக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அடுத்து சம் பேர்ட்ஸ் ஆர் நாட் பேரட் அப்படின்னு இருக்கு. ஸோ பேர்ட்ஸ் இங்கே இருக்கு, பேரட் இங்கே இருக்கு. நோ பேர்ட்ஸ் ஆர் பேரட். அப்போ சம் பேர்ட்ஸ் பேரட் இல்லை அப்படின்றது கரெக்டா? ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 கரெக்ட். சம் பீகாக்ஸ் ஆர் நாட் பேரட். ஸோ இந்த பேர்ட்ஸில் எனக்கு கொஞ்சம் பீகாக்ஸும் இருக்குது. ஸோ அப்போ வந்து சம் பீகாக்ஸ் ஆர் நாட் பேரட்ஸும் கரெக்டு. ஸோ அப்போ இந்த கொஷின் ஆன்சர் போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க. if today is Saturday what will be the 350th day? 350th day நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது divisible by 7. அப்போ ரிமைண்டர் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போ 350th day நமக்கு என்னது? சாட்டர்டே. ஸோ அடுத்த கொஷின் இது என்னது? 16 மைனஸ்க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் ரெப்ரசன்ட் டிவிஷன். ஸோ 16 divided by 2. அடுத்து ப்ளஸ் ரெப்ரசன்ஸ் மைனஸ். ஸோ -35 இன்டூ ரெப்ரசன்ஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு. ஸோ +20. அடுத்து டிவிஷனுக்கு எங்கே என்ன இருக்குது? இங்கே மிஸ் ஆகுது. ஸோ இதான் டிவிஷன். ஓகேவா? ஸோ டிவிஷன் ரெப்ரசன்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளை பை 2. அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 8. அடுத்து மல்டிப்ளிகேஷனா? ஸோ 40. 8 - 35 + 40. அப்போ 40 + 8 48. 48 - 35 அப்படின்னா என்ன வந்துடும்? 48 - 35 13. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஃபிகர் இன் த சீரீஸ் அப்படின்னு இருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஃபிகர் இங்கே என்னது, இங்கே ஒரு ஆரோ இப்படி இருக்கு, அடுத்து இங்கே ஒரு ஆரோ, அடுத்து இங்கே 2 ஆரோ, அடுத்து இங்கே 2 ஆரோ, ஸோ அடுத்தது 3 ஆரோ இங்கே இருக்கு. அப்போ அடுத்த கண்டிஷன் என்னது, இங்கே தான் இந்த 3 ஆரோ இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ 3 ஆரோ இருக்கிற மாதிரி கண்டிஷன், இங்கே 4 ஆரோ, இங்கே 4 ஆரோ போயிடும். ஸோ இது டைரக்ஷன் மாற்றிருக்கு, ஸோ இது போயிடும். இது 2ல் 1 வரும். இப்போ அடுத்து டாட்ஸ் பார்க்கணும். டாட்ஸில் இங்கே என்னது 5, இது 4, இது 4, இது 3, இது 3. அப்போ அடுத்தது எனக்கு என்னது 5லேருந்து 4, 2 டைம்ஸ் 4 4 இருக்கு, 2 டைம்ஸ் 3 3 இருக்கு. அப்போ அடுத்தது 2ஆக தான் இருக்கணும், 3ஆக இருக்க சான்ஸ் இல்லை இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் 5. அடுத்தது பாருங்க, P at Q அப்படின்னு இருக்கு, இஸ் நாட் ஸ்மாலர் தேன் அப்படின்னு இருக்கு. நாட் ஸ்மாலர் தேன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் கிரேட்டர் தென் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு அப்படின்னா கிரேட்டரும் கிடையாது ஈக்குவல் டுவும் கிடையாதுன்னா லெஸ் தென், நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல் டுனா கிரேட்டர் தென், நெய்தர் ஸ்மாலர் நார் கிரேட்டர்னா இங்கே என்னது ஈக்குவல் டு, இங்கே எல் அட்டு கேன்னு இருக்கா, ஸோ அட்டுனா என்னது கிரேட்டர் தென், ஸோ எல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே. சி சிம்பிளுக்கு என்னது, இங்கே சி சிம்பிளுக்கு கிரேட்டர் இருக்கு, ஸோ கிரேட்டர் தென் ஏ. அடுத்து டாலர் இருக்கு, டாலருக்கு லெஸ் தேன் டபிள்யூ, இங்கே டபிள்யூக்கும் எல்லுக்கும் ரிலேஷன், இங்கே கிரேட்டர் தென் இங்கே லெஸ் தேன் இருக்கு. அப்போ இது என்ன ரிலேஷன் சொல்ல முடியாது. அடுத்து எல் ஹேஷ்டேக் டபிள்யூ, திரும்ப எல்லுக்கும் டபிள்யூக்கும் தான் இருக்கு, ஹேஷ்டேக்னாலும் என்னன்னு சொல்ல முடியாது. இங்கே டாலர்னா என்ன நமக்கு வந்துச்சு, லெஸ் தேனா, ஸோ டபிள்யூ லெஸ் தேன் எல். அடுத்து இங்கே என்னது எல் டபிள்யூ, இங்கே ஹேஷ்டேகுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு வந்திருக்கு. இங்கே நமக்கு என்னது ரெண்டுமே வந்து டபிள்யூஎல் பற்றி தான் பேசுகிறோம். கரெக்டா? ஆனால் இங்கே கிரேட்டர் தென் இங்கே லெஸ் தென் இருக்கு. ஸோ அப்போது என்ன ரிலேஷன் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு 2 கன்க்ளூஷனும் தப்பு, ஆனால் 2 கன்க்ளூஷன்லேயும் எனக்கு 2 ஒரே பேராமீட்டர் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இங்கே என்ன வரும் நமக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி பேரா. அப்போ இங்கே என்னது, எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு, அடுத்தது ஃபுல்லாகவே ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் 41, for over 3 decades company X has been totally involved in energy conservation, its efficient use and management. ஸோ 3 டிகேட்ஸ்னா 10 வருஷம், அப்போ 30 வருஷமா என்ன பண்ணுறாங்க, கம்பெனி எக்ஸ் வந்து டோட்டலாக எனர்ஜி கன்சர்வேஷன்லையும் அதோட எஃபிஷியண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத தான் என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னது, கம்பெனி ஹேஸ் yet to learn and acquire basic things in this area. 30 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் yet to learn அப்படின்றத நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால அதை வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். அடுத்து இட் இஸ் டெடிகேஷன் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். டெடிகேஷன் தான் ரொம்ப முக்கியம், நாலேஜ் எக்ஸ்பர்டைஸை விட அப்படின்றது எதுவுமே எனக்கு இங்கே சொல்ல வரல. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா நெய்தர் 1 nor 2. அடுத்தது பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ் who do not fulfill eligibility criteria or who do not submit application before last date will summarily rejected and will not be called for the written test அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த அப்ளிகன்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகலைனாலோ இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி கொடுக்கலனாலோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ கன்க்ளூஷன் என்னது, தோஸ் who are called for the written test or those who fulfill eligibility criteria and have submitted their application before last date. அப்போ இங்கே என்னது, கன்க்ளூஷன் 1 கரெக்ட்னு வந்துருமா. அடுத்து ரிட்டன் டெஸ்ட் will be held only after scrutiny of application. ஸோ அப்ளிகேஷனை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ இங்கே என்னது, போத் 1 and 2 ஃபாலோ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் 42க்கு. அடுத்தது, இன் இந்தியா மோர் எம்பசிஸ் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் ஏரியாஸ் சச் அஸ் அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டெட் ஆஃப் பேசிக் அண்ட் பியூர் சயின்ஸ். பேசிக் பியூர் சயின்ஸை விட மோர் எம்பசிஸ் வந்து அக்ரிகல்ச்சர்லையும் இன்ஜினியரிங்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இந்தியா ஹேஸ் அச்சீவ்டு சஃபிஷியன்ட் ப்ராக்ரஸ் இன் பேசிக் அண்ட் பியூர் சயின்ஸ். ஸோ அதில் வந்து பேசிக் அண்ட் பியூர் சயின்ஸில் நிறைய வந்து அவங்க வந்து சஃபிஷியண்ட்டாக வளர்ந்துட்டாங்கன்றதுனால சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால கூட சொல்லலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 1 நம்மளால ஷியூராக சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, இந்த பாஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் இன் அவர் எக்கனாமி வாஸ் நெக்லெக்டட். அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டெக்னாலஜினால வரக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால, ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம அது வந்து ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் ரொம்ப உற்பத்தி அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்.
ஸோ அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம்ல. ஸோ அப்போ இங்கே கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர் இன் அவர் எக்கனாமி வாஸ் நெக்லெக்டட். பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு, அதுலேருந்து அந்த ஃபீல்ட்லேருந்து வர்ற உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதை நம்ம என்ன பண்ணல, எடுத்துக்கல. ஸோ அப்போ அடுத்து வர்றதுல எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தானே நம்ம பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஆப்வியஸாக வந்து கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கிளியருங்களா? ஸோ அடுத்து 44 பாருங்க என்ன இருக்குன்னு. The interview panel may select a candidate who neither possess the desired qualification nor the values and attributes அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இன்டர்வியூ பேனலில் இருக்கிறவங்க எனக்கு வந்து நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கவங்கள செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நல்ல வேல்யூஸ் அதை பற்றி தெரிஞ்சவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களையும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இப்போ கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆன் த இன்டர்வியூ பேனல் டஸ் நாட் கேரண்டி தட் செலெக்ஷன் வில் பி ப்ராப்பர். ஸோ எனக்கு அங்கே வந்து இன்டர்வியூ பேனலில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனால செலெக்ஷன் ப்ராப்பராக நடக்குதுன்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில், இன்டர்வியூ பேனல் எனக்கு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலாம், டிசைட் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணலாம், நார் த வேல்யூஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த குவாலிஃபிகேஷனில் இல்லைனாலும் அவங்களுடைய கேரக்டர் பேசிஸ்லையும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வியூவில் இருக்கிறதுனால அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் அதை மட்டும் பார்ப்பாங்கன்றது கிடையாது, வேல்யூஸையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வியூவில் இருக்காங்கன்றதுனால செலெக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றதும் இருக்குது கன்க்ளூஷனில். ஓகே, ஸோ அப்போது இது ஓரளவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்டர்வியூ டெஸ்ட் ஹேஸ் certain limitations in the matter of selection of candidates. ஸோ எனக்கு இன்டர்வியூ டெஸ்ட்டில் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல வரல, எனக்கு எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணலான்றது தான் இங்கே சொல்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களே செலக்ட் பண்ணலாம், இல்லை பண்புகள் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நீதி நேர்மை நியாயம் அந்த மாதிரி பேசுகிறவங்களே செலக்ட் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேரையும் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில். இல்லை நெய்தர் இப்படி பண்ணலாம், இல்லை நார் இப்படி நடக்கலாம், இல்லை நடக்காமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்றதுனால பேனலில் கரெக்டாக செலெக்ஷன் நடக்கும்ன்றது கிடையாது. ஏன்னா டிசைட் குவாலிஃபிகேஷனில் எனக்கு இருக்கிறவங்கள நெய்தர் சூஸ் பண்ணலாம், நார் வேல்யூஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணாமலும் போகலாம். ஸோ எப்படி வேணா இது ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணாமல் போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களையும் சூஸ் பண்ணாமல் போகலான்னா அப்போ அந்த இன்டர்வியூ வந்து ஃபேராக நடக்கலன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ டஸ் நாட் கேரண்டி த செலெக்ஷன் வில் பி ப்ராப்பர் அப்படின்ற கன்க்ளூஷன் 1 தான் நமக்கு கரெக்டாக வரும். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குது, அமெரிக்காஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ரீஐட்ரேட்டட் தட் தே வுட் கண்டினியூ டு சப்ளை ஆர்ம்ஸ் டு பாகிஸ்தான். ஸோ அமெரிக்கா டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து திரும்ப என்ன பண்ண போகிறாங்க, பாகிஸ்தானுக்கு அவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பாகிஸ்தான் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆர்ம்ஸ். ஸோ அவங்களுக்கு இன்கேப்பபிள்ன்றதுனால தான் சப்ளை பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இட் வுட் என்ஷூர் பீஸ் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரீஜியனில் யாருக்கு பீஸ் கொடுக்கும், அமெரிக்காக்கா இல்லை பாகிஸ்தானுக்கா? அது ஆயுதத்தை வச்சுட்டு எப்படி பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ இங்கே என்ன வராது அப்படின்னா ரெண்டுமே வராது, நெய்தர் 1 nor 2. ஸோ அடுத்தது ஏ இஸ் 3 years older to பி. ஏ என்னது பியை விட 3 வருஷம் பெரியவங்க. அடுத்து அண்ட் 3 years younger to சி. சியை விட ஏ என்னது 3 years younger. While B and D are twins. B U D U twins. How many years C older is C to D? C வந்து டியை விட எவ்வளோ வருஷம் ஓல்டர் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம், 3 6 வருஷமா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 40% ஆஃப் த அடல்ட்ஸ் ஆர் லிட்ரேட், 85% சில்ட்ரன்ஸ் ஆர் லிட்ரேட். ஸோ படித்தவங்க இலிட்ரேட், படிக்காதவங்க இலிட்ரேட், படித்தவங்க லிட்ரேட். கரெக்டாக? இதுலேயே என்ன பிரிச்சிருக்காங்க, அடல்ட்டு சில்ட்ரன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே என்னது 40% ஆஃப் அடல்ட் வந்து எனக்கு இலிட்ரேட், அப்போ ரிமைனிங் 60% எனக்கு என்னது லிட்ரேட். அடுத்து 85% ஆஃப் த சில்ட்ரன் வந்து எனக்கு என்னது லிட்ரேட், படித்தவங்க. அப்போ 15% வந்து படிக்காதவங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த அடல்ட் டு சில்ட்ரன் 2:3, தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லிட்ரேட்? எனக்கு அடல்ட்டு சில்ட்ரன் ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜென்ரலாக வந்து 100ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ 2x 3x அடல்ட்டு சில்ட்ரன். அப்போ இந்த எக்ஸை நான் 100ன்னு வச்சுட்டா அடல்ட்டில் 200 பேர், சில்ட்ரனில் 300 பேர். கரெக்டாக? ஸோ அப்போ இதில் படித்தவங்க எத்தனை பேர், அடல்ட்டில் 60 பேர் வந்து படித்தவங்க. ஸோ அடல்ட்டில் 200,
200ல 60% எவ்வளோ வருவாங்க? 200ல 60%, சாரி 200ல 60%. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 120ன்னு வந்துருவாங்களா? அடுத்து என்னது? 300ல 85% எவ்வளோ வருவாங்க? 300ல 85 by 100 into 300ன்னு வருமா? ஸோ இந்த 2 0 கேன்சல். ஸோ 85 into 3 வந்து 15 1 255 அப்படின்னு வருவாங்க. ஸோ 255 அப்படின்னா டோட்டலாக நமக்கு 375 வந்து லிட்ரேட் அமாங் இந்த 500ல, கரெக்டா? அப்போ 375 by 500 into 100 அப்படின்னு போட்டோம்னா பர்சன்டேஜில் கிடச்சிடும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 75%. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆன் என்டர்பிரைசஸ் ஏர்ன்ஸ் அண்ட் இன்கம் ஆஃப் ₹1 ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டேல வந்து ₹1 வந்து ஏர்ன் பண்ணுறாரு. சப்சிக்வெண்ட் டேல என்ன பண்ணுறாரு? ஜஸ்ட் டபுள். அப்போ ஃபர்ஸ்ட் டேல 1 அப்படின்னா செகண்ட் டேல என்ன பண்ணுறாரு? 2 பவர் 1. கரெக்டா? அடுத்து தேர்ட் டேல திரும்ப டபுள் அப்படின்னா இங்கே 2, ஸோ 2 பவர் 2. அடுத்து ஃபோர்த் டேல என்ன பண்ணுவார்? திரும்ப இதுக்கு டபுள், அப்போ 2 பவர் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ 10th டேல என்ன நடக்கும்? 2 பவர் n-1, n வந்து 10, ஸோ 10 - 1 2 பவர் 9. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த ராங் டேர்ம் இன் த சீக்வென்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ 15 16 அப்படின்னு இருக்கா? ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னது? 1. அடுத்து இங்கே 20ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து 4, இங்கே வந்து 9, இங்கே வந்து டிஃபரன்ஸ் 16 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ 29 45 அப்படின்னா 39 16 டிஃபரன்ஸு. இதோட டிஃபரன்ஸ் வந்து 45 55 65, ஸோ 25. அப்போ இங்கே தான் தப்பு. ஸோ 22 தான் வந்து ராங். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ லாஸ்ட்டாக லேன் அப்படின்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 31 எங்கே இருக்குது? இங்கே 31, ஸோ எல்லுன்னு இருக்கா? அடுத்து 87 ஏ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து 32 3 2 இங்கே என்னன்னு இருக்கு. அடுத்து 97, ஸோ இ, ஸோ லேனுக்கானது வந்துருச்சு. ஓகே, ஸோ சாரி லைவ் வந்ததுனால அடுத்த வாட்டி லைவ் வர்றதுக்குள்ள நான் கண்டிப்பாக செக் பண்ணி வச்சிடுறேன். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைமும் நான் உங்களுக்கு ரெக்கார்டடே கொடுத்துட்றேன். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னா டியூஸ்டே வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் டெஸ்ட் வச்சுக்கலாம். டியூஸ்டே மார்னிங்குள்ளே நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் போட்டுறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஸ்கோர் நான் வந்து எல்லாருடைய ஸ்கோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக எனக்கு ஸ்கோர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.